Welcome to this video. இன்னைக்கு பார்க்க போகிறது டே 10 ஒர்க்கிங் வித் பிளாக் அண்டு பிளாக் அட்ரிபியூட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்டு பிளாக் சம்மந்தப்பட்டது. இது ஒரு பாகம் 1 இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ். முதல்ல என்னென்ன டைப் ஆஃப் பிளாக் இருக்குது, அதுலேருந்து என்னென்ன டைப்பாக நம்ம என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன், பிளாக்ன்ற விஷயத்தோட மென்ஷனேஷன் கொடுக்க போகிறேன். பிளாக்ஸ் வந்து பல வகையில் வெரைட்டிஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பிளாக்ன்றது ஒரு ரெஃபரன்ஸ் எக்யூப்மெண்ட்டை நாம் என்ன செய்யறது, இன்மாடிஃபையபிளாக இந்த ட்ராயிங்கை வந்து இன்மாடிஃபையபிளாக கன்வெர்ட் பண்ணுறது, ப்ளஸ் மல்டிபிள் காப்பீஸ் இருந்துச்சுன்னா அரை டைமில் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு தனி டேக் மாதிரியும் தனி ட்ராயிங் மாதிரியும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு பிளாக்கை வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வந்து நான் ஒரு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் ஒரு மாடிஃபிகேஷன் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அட்வான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கும் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதுதான் பிளாக்குடைய பர்பஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சோஃபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்ட் ஆஃப் ஐடியாலஜியில் நான் ஒரு சோஃபா வச்சுருக்கேன். அது வந்து என்னுடைய 2 லேஅவுட்லேயுமே இருக்குது. லேஅவுட் 1 லேஅவுட் 2லேயுமே நான் 2 சோஃபா கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சோஃபாவில் சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எல் சோஃபா போட்டிருந்தேன். அது இப்போ எனக்கு அந்த கார்னரில் வந்து நான் இப்போ வந்து ஒரு டேபிள் மேட் ஃபிட் பண்ணுறதுனால எனக்கு அந்த எல் வேணால் நார்மல் சோஃபாவாக மாறணும். ஸோ இப்போ இந்த பிளாக்குக்குள்ளே போய் நான் மாடிஃபை பண்ணும்போது இந்த எல் வந்து நான் நார்மல் சோஃபாவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இங்கே மட்டும் கிடையாது, இந்த எக்ஸிஸ்டிங் அதாவது இதே நேமில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் எங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லா இடமுமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகி அப்டேட் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் பிளாக். பிளாக்ன்றது ஒரு இண்டிவிஜுவலான மாடிஃபிகேஷன் இல்லாமல் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லையும் மல்டிபிள் இடத்துல உள்ள மாடிஃபிகேஷன்ஸை அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது பிளாக்கு. ஸோ இதில் நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பிளாக்ஸோட டைப்ஸ்னா பிளாக்னா டைப் ஆஃப் பிளாக்ஸ்லாம் கிடையாது, ஒரு கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் பிளாக் யூஸ் பண்ணுவாங்கன்றது தான் டைப்ஸ் ஆஃப் பிளாக்கோடைய மேஜர் அத்தாரிட்டி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு லேஅவுட் செட் பண்ணுறேன்னா அந்த லேஅவுட்டே ஒரு பிளாக்காக இருக்கலாம். பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அதுக்கு அட்ரிபியூட்ஸ் கொடுத்து இந்த ஷீட்டில் வந்து இது வந்து 2வது பேஜாக இருக்கணும், 3வது பேஜாக இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறதுமே ஒரு பிளாக் தான். இல்லை நான் அதில் இருக்கக்கூடிய டிராயிங்குமே நான் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் பிளாக். நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வரக்கூடிய ரெஃபரன்ஸ் ஒரு பிளாக். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளாக்ன்றது பல வகையில் என்ன செய்யலாம் சொல்லலாம். டைனமிக் பிளாக் இருக்குது, லேஅவுட் பிளாக் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பிளாக்ஸோடைய வெரைட்டிஸ் அதிகம். இப்போ சிம்பிள் பிளாக்ன்றது எந்த விதமான மாடிஃபிகேஷனும் இருக்காது. சிம்பிளாக ஒரு பிளாக்ன்ற ஒரு ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம், அது ஒரு சிம்பிள் பிளாக்னு சொல்லுவாங்க. டைனமிக் பிளாக்கு இல்லைன்னா வந்து அட்வான்ஸ் பிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பிளாக் வந்து அது சிம்பிளான ஒரு டிராயிங் கிடையாது, அது மல்டிபிள் டிராயிங்ஸாக கன்வெர்ட் ஆகும், இல்லை மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பிளாக்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம். முதல்ல ஒரு பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு லேஅவுட் போடுறேன். இப்போ அந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, லேஅவுட் கூட வேணாம், நான் ஒரு சின்ன ஒரு பாலி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பாலி ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னு என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பாலி ப்ரொஃபைல் சிம்பிளாக என்ன செய்கிறேன், ஒரு 5 ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிகன் ப்ரொஃபைலு. அந்த பாலிகன் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 50 mm கொடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து எனக்கு செட்டப் ஆகிருக்கிற ஒரு டைமென்ஷன் சேமா இல்லையா, இல்லை அதான் சேஞ்சஸ் நடக்கும் போது நம்ம செட் பண்ணிக்கிறது தான். இல்லை சார் நான் காம்ப்ளெக்ஸாக வேணாம், ஒரு சிம்பிளிஸ்டிக்காக போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நட்டு போல்ட் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்டு போல்ட் எடுத்துக்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இல்லை நான் ஒரு மேன் ஹோல் கிரியேட் பண்ணுறேன், சர்க்கிள் கிரியேட் பண்ணலன்னா ஈஸியான மெத்தடு நட் போல்ட் வச்சு நான் சொல்கிறது தான். ஸோ நான் ஒரு நட்டையோ இல்லை ஒரு போல்ட்டையோ வச்சு நான் ஒரு ஐடியாலிட்டி கொடுக்குறேன். ஸோ முதல்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 mm ஃபிட் பண்ணிப்போம். ஒரு 100 mm லென்த் உள்ள ஒரு நட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ 25 mm ஹைட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 50 mm. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 mm வேணாம், 25 இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லைன்னா ஒரு 75 எடுத்து ஒரு 25 திருப்பி ஒரு 25. ஸோ இப்போ ஒரு 100 mm. ஸோ இப்போ இந்த க்ளோசிங்கான ப்ரொஃபைல் இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைலோடைய ஷேப் வந்து ஒரு டி ஷேப் அப்படின்றது நான் கான்செப்டாக வச்சுக்கிறேன். இது ஒரு பைப்பாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நாம் செட் பண்ணுற அந்த ப்ரொஃபைலுக்கு நாம் கொடுக்குறது தான் டெஃபினிஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு டி ப்ரொஃபைல்னு வச்சுக்கலாம். இல்லை நான் ஒரு நட்டு போல்ட்டோ ஏதோ ஒரு ஸ்க்ரூ ஷேப் தான் நான் வரையணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நாம் இங்கே சாம்பர் ஆட் பண்ணி இது பார்க்கறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி டிஸ்பிளே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் வரைக்கும் கவர் அப் ஆகி
ஸோ வந்து தேவையில்ல ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 டிஃப்ரெண்ட் ப்ரொஃபைலு. இது நான் என்ன செய்கிறேன், ஒரு நட்டு ஷேப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் ஒரு ஃபில்லட் ஆட் பண்ணுறேன். ஃபில்லட்டோட ரேடியஸ் என்னது, ஒரு 15 கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், சும்மா ஒரு கார்னர்டு ப்ரொஃபைலில் இல்லாமல் ஷார்ப்பாக இல்லாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஃபில்லட்டடாக கொண்டு வருவோம். அதே மாதிரி திருப்பி ஒரு ஃபில்லட் எடுத்து அது ஒரு ஃபில்லட் ஒரு 5 mm ரேடியஸில், 5 mm ரேடியஸ் ஜாஸ்தினா ஒரு 2.5 mm ரேடியஸில் பாலி ப்ரொஃபைலாக இது. ஸோ இது என்ன செய்கிறேன், ட்ரிம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃபில்லட்டு ரேடியஸு 2.5. ஸோ இந்த 2 ப்ரொஃபைலையும் ஃபில்லட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த 2 ப்ரொஃபைலையும் ஃபில்லட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ரூக்கான ஒரு ப்ரொஃபைலுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் கிடையாது. சும்மா ஒரு பார்க்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்க்ரூ ப்ரொஃபைல் தெரியணுன்றதுக்காக. இந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்ஃபர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்ஃபர் வந்து 45 டிகிரியில் இருக்கும். ஸோ என்ன செய்கிறேன், டிஸ்டன்ஸுன்ற கான்செப்டில் போய் இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டேப்பராக வரணுன்றக்காண்டி என்ன செய்கிறேன், இது வெறும் 25 mm தான், அதாவது 12 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு சைடு 12, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் செகண்டு, ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ இப்போ பார்க்க ஒரு ஸ்க்ரூ ப்ரொஃபைல் வந்துருச்சா. ஸோ இதுக்காக தான் நான் இதை கிரியேட் பண்ணேன், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ இது கண்ட்ரோல் டைமென்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக. ஸோ இப்போ இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ப்ரொஃபைலோ ஏதோ ஒன்று, சும்மா நமக்கு இந்த ஷேப்புக்காக தானே. நான் அந்த பாலிலைனை எடுத்துக்கிறேன், ஒரு சென்டர் லைன் கிரியேட் பண்ணணும். இப்போ சென்டர் லைன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எதுக்கு இந்த சென்டர் லைன்னா, இதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம வச்சிருக்கிறது வந்து மிட்டா இல்லை லொக்கேஷனல் ஃபிட்டா என்னன்றதை நம்ம முடிவு பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ அதனால் இதை ரெடி பண்ணிவிட்டு லைனோட டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். லைன் டைப் என்னது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பை லேயரில் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், சென்டர்ன்ற அந்த லைனை எடுக்கிறேன், சென்டர்னு. ஸோ சென்டர் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற சென்டர் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சென்டர்னு கன்வே பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தா சென்டர் லைன் தெரியுது. ஸோ இதனால் எனக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஸோ நான் கலர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர். ஸோ இது வந்து பேஸ் ப்ரொஃபைலுக்காக மேஜராக ரெடி பண்ணுது. நட்டு போல்ட்டு இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ ப்ரொஃபைல் வைக்கணும்னா அதெல்லாம் நம்ம இஷ்டம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். இது ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து இப்போ பிளாக்காக கன்வெர்ட் பண்ணணும். பிளாக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மொதல் விஷயம் என்னென்னா, பிளாக்குன்னு நீங்கள் டைப் அடித்தாலே உங்களுக்கு பிளாக் கிரியேஷன் வந்துடும். ஸோ நான் பிளாக் கிரியேட் பண்ணுறேன், VLOCK அப்படின்னு டைப் அடிச்சிட்டேன். ஸோ பிளாக்கு இல்லைனா பி என்டர் ரெண்டுக்குமே வரும். ஸோ நான் பிளாக் கிரியேட் பண்ணுறேன். இந்த பிளாக்குக்கு வந்து ஒரு நேம் தரணும். நான் என்ன தரேன், ஒரு ஸ்க்ரூ அப்படின்ற ஒரு நேம் தரேன், ஏன்னா அது ஸ்க்ரூ தான். ஸோ அதனால் ஸ்க்ரூன்ற ஒரு நேம் தரேன். இப்போ என்னென்னா பேஸ் பாயிண்ட் வந்து எங்கேருந்து கிளிக் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா 3 டேக் கேட்டிருக்கோம். பேஸ் பாயிண்ட்டு, ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு பிஹேவியர்னு இருக்கும். பிஹேவியர் நம்ம பெருசாக நான் என்ன செய்ய தேவையில்ல, சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. பேஸ் பாயிண்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா நம்ம எந்த இடத்துல ஒரு பேஸ் பாயிண்ட் கொடுக்குறோமோ அங்கேருந்து தான் நமக்கு கிரியேஷனுடைய ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் பிக் பாயிண்ட் எடுத்து நான் என்ன செய்ய கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் இது ரெண்டே கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஓகே பண்ணனையும் நமக்கு ஸ்க்ரீன்லேயே ஸ்பெசிஃபை பண்ண சொல்லி நமக்கு டேக் வரும். சரி, நான் வந்து சிம்பிளாக முதல்ல ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனை வந்து பண்ணி காட்டுறேன். ரெண்டுமே ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு இந்த நேமுக்கு ஒரு பிளாக் கிரியேட் ஆயிரும். இப்போ என்ன கேட்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஸ் பாயிண்ட் இன்செர்ட் பண்ணுங்கன்னு கேட்குது. நான் எனக்கு என்ன செய்யறேன், இந்த ஃபேஸ் ஃபிட்டிங் லொக்கேஷனை நான் பேஸ் பாயிண்ட்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்த எனக்கு பேஸ் பாயிண்டாக எடுத்துக்கிச்சு ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த ஆப்ஜெக்ட் கேட்கும். ஸோ நான் ஃபுல் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறேன், ஆப்ஜெக்டையும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா பிளாக் லொக்கேஷனுக்கு வந்துடும். இப்படி வரக்கூடாது, எனக்கு அங்கேயே இருந்திருக்கணும் அப்படின்னா பிளாக் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, ஓப்பன் இன் பிளாக் எடிட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பண்ணதையே அன்டூ பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு சாதாரண லைன். இப்போ திருப்பி நான் பிளாக் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்பெசிஃபை ஆன் ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு நான் பண்ணும்போது நல்லா கவனிங்க, 1 by 1 பிக் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை கோஆர்டினேட்டர் டைப் அடித்தாலும் டைப் அடிக்கலாம், அது நம்ம சாய்ஸ் ஆஃப் டிசிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்டையும் கொடுத்துட்டு என்ன செய்கிறேன், எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, ரெண்டுமே ஹைட் ஆயிடுச்சா. இப்போ ஓகே கொடுக்கும்போது இது என்ன செய்யும்னா ஒரு நேம் கேட்கும். ஸோ நேம் கொடுத்தாச்சு, அந்த ஸ்க்ரூன்ற நேம். இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளாக் ஓப்பன் ஆகாது, இல்லை நம்ம டபுள் கிளிக் பண்ணி தான் நாமளே ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு ஓகே பண்ணி எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பிளாக்கோட லொக்கேஷன் வந்துருச்சு. இதில் கவனிச்சிங்கன்னா இந்த 0,0 இருக்கும், அது பிளாக்கோட லொக்கேஷன் தனி, இது வந்து பிளாக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த XY வந்து 0,0 அப்படின்றது இந்த லொக்கேஷனை குறிக்குது. ஏன்னா இதுதான் பேஸ் பாயிண்டாக கொடுத்தேன். ஸோ இங்கே இருந்து தான் நமக்கு என்ன செய்யும், கிரியேட் ஆகும்.
இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு வந்து இதுல மேஜரா யூஸ் ஆக போற லொகேஷன் வந்து இந்த ஜாமெட்ரி கமாண்டும் டைமென்ஷனல் கமாண்டும் தான். இதுதான் ஏன் அதிகமா யூஸ் ஆகும்னு சொல்றேன்னா, இது ரெண்டும் இல்லாம எனக்கு என்ன ஆகாது, எந்த ஒரு டிராயிங்குமே எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்ப ஜாமெட்ரி கமாண்ட்னா என்ன, நமக்கு இருக்கக்கூடிய பாராமீட்டர்ஸ் ஒரு ரெக்டாங்கிள் எப்படி நமக்கு 4 கார்னர் இருக்கு, 4 பாயிண்ட் இருக்கு, 5 பாயிண்ட் க்ளோசிங் பாயிண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். இது எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்றோம்னா இந்த கமாண்ட்ஸோடைய அனோட்டேஷன் கன்ஸ்டன்ஸ் இல்லாம என்ன ஆகாது, கிரியேட் ஆகாது. அந்த கன்ஸ்டன்ஸோட மேஜர் என்னது, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஇன்சிடென்ஸ் ஆர் கொலினியர்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருக்கும், கோஇன்சிடென்ஸ் ஆர் கொலினியர். ஏன் இது கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா 2 பாயிண்ட் ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கோஇன்சிடென்ஸ். அது மிட் பாயிண்டா இருக்கலாம், எண்டு பாயிண்டா இருக்கலாம், கார்னர் பாயிண்டா இருக்கலாம், இன்டர்செக்ஷன் பாயிண்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா 2 பாயிண்ட் வந்து என்ன ஆகும், ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும், அதாவது பாயிண்ட். கொலினியர் அப்படி கிடையாது, 2 லைன் ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பேர் தான் கொலினியர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி ஒரே இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும் 2 லைன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த லைனும் ஒரே ஸ்ட்ரைட் லைன், இது வேற ஆனா இது வேற, பட் ஆனால் ஒரே ஸ்ட்ரைட் லைன்ன்றத இதை நான் கொலினியர்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் தாராளமா. ஏன்னா இந்த நேர்கோட்டிலேயே இது வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் என்ன செய்யும், ஃபேஸ் டச்ல இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசம்பிளி கன்ஸ்ட்ரெயின்ட் கான்செப்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா இதெல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருன்றதுனால கன்ஸ்ட்ரெயின்ட் அதை கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக். கான்சென்ட்ரிக்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். 2 சர்க்கிளுக்கு ஒரே மைய பாயிண்ட் இருந்துச்சுன்னா, சென்டர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன். ஃபிக்ஸ்ன்றது என்னன்னா லாக் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணிட்டேன், ஆனா இது வந்து எனக்கு ரொட்டேட் ஆகக்கூடாது, மூவ் ஆகக்கூடாதுன்னா இந்த ஃபிக்ஸ்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்த விட்டு இது நகராமல் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரலல். ஸோ பேரலல்னா என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பேரலன்றது 2 சிமிலரான ப்ரொஃபைல் ஒரே ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிறது பேர் தான் பேரலல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சைடு ஒரு லைன் 45 டிகிரி போட்டிருக்கேன், அந்த சைடு ஆப்போசிட்ல இல்லாம இதே 45 டிகிரிக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தா அதுக்கு பேர் பேரலல்னு வாங்க. இதே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிமிட்ரின்னு வாங்க, அதாவது மிரர்டு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரி. ஸோ எந்த ஒரு ப்ரொஃபைலா இருந்து அது 90 டிகிரி இருந்தாலுமே அது 90 பெர்பெண்டிகுலர் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனுக்கு இது 90 டிகிரி, இந்த லைனுக்கு இது 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி இருக்கும் கம்பல்சரி. அடுத்து வந்து நமக்கு செஞ்சதுதான் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல். இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒய் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து வெர்டிகல், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல்னு சொல்லுவாங்க. அடுத்து டேஞ்சன்ட். எந்த ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல், அதாவது சர்க்குலர் இல்லைன்னா டேஞ்சன்ட் ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. டேஞ்சன்ட்னா ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலோ, ஒரு ஓவல் ப்ரொஃபைலோ, இல்லை ஒரு எலிபிக்கல் ப்ரொஃபைலோ, ஏதோ ஒன்றுல ஒரு லைன் டச் ஆயிருச்சுனால அதுக்கு பேர் டேஞ்சன்ட் தான். ஓகேவா? ஸோ அது கருவோட டச் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மூத்ன்றது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எஸ்பி லைன்ஸ்ன்ற கான்செப்ட் பார்த்திருப்போம். 2 விதமான எஸ்பி லைன்ஸ் பார்த்திருப்போம். அந்த எஸ்பி லைன்ஸ் ஒன்னோட ஒன்னு எப்படி அட்டாச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி தான். ஏன் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இது ஆர்க் பார்க்காது, லைன் பார்க்காது, இல்ல இது ஒரு பாலி லைனா, இது ஒரு ஆர்க்கா என்னன்றதெல்லாம் பார்க்காது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மூத்ன்ற அந்த ஆப்ஷன் கொடுத்தவருமே இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அதை இன்டர்செக்ட் ஆகி டாயின் ஆகும். இதுதான் ஸ்மூத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸும் நமக்கு என்ன உண்டு, அவைலபிள் உண்டு. அடுத்து சிமிட்ரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய கர்வுக்கு ஆப்போசிட்டா சேம் ஆங்கிளோ சேம் டைரக்ஷனோ அது ப்ரொவைட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா சிமிட்ரின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஈக்குவல். ஸோ இந்த ஈக்குவல்ன்றது சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன். எந்த ஒரு சர்க்கிளோ ஒரு லென்த்தோ ஒரு ஆர்க்கோ ஏதோ ஒரு வேல்யூ சேமா இருக்கணும். இது 50னா அது 50 தான் இருக்கணும். லொகேஷன் கான்செப்ட் கிடையாது. ஈக்குவல்ன்றது லொகேஷன் கிடையாது, அதோடைய வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 30 டிகிரி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், இங்கே 10 டிகிரி ஒரு லைன் இருக்கு, ஆனால் 2 லைனோட லென்த்துமே 10 தான்னா அது ஈக்குவல்ல வரும், சிமிட்ரி கிடையாது. இப்போ இந்த சைடு அப்படியே ஆப்போசிட்டா மிரர் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்தனா அது சிமிட்ரி, ஈக்குவல்ல வரும், நான் ஈக்குவல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் நம்ம என்ன செய்யலாம்னா கோத்ரூ பண்ணுவோம். இதெல்லாம் மேஜரா இந்த மேத்ஸ் வரும்போது தான் யூஸ் ஆகும். ஸோ அசம்பிளி இந்த மாதிரிலாம் கன்ஸ்டன்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இதை கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கங்க. ஏன் இதெல்லாம் வந்து ஃபாலோயிங் 3D ஸ்டெப்ஸ்ல வரும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் இந்த ஃபீச்சர் பண்றோம், இந்த கமாண்டுக்கான ரீசன் என்னன்றதெல்லாம் அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரிய வரும். இது டைமென்ஷன் வந்து கண்ட்ரோலபிள் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஏன் டைமென்ஷன், இங்க இருக்கிற டைமென்ஷனுக்கு என்ன, இங்க இருக்கிற டைமென்ஷனுக்கும் அந்த டைமென்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இந்த டைமென்ஷன் கிரியேட் ஆகுமே ஒழிய இதை வச்சு என்ன செய்ய முடியாது, நம்மளால எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது நான் கண்ட்ரோலபிள் சொல்றது. இங்க இருக்கக்கூடிய நம்ம பிளாக் எடிட்டர்ல இருக்கக்கூடிய டைமென்ஷன் வந்து கண்ட்ரோலபிள் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஏன் அதை அப்படி சொல்லுவாங்கன்னா சேம் அதே தான் இருக்கும். லீனியர்னா ஹரிசாண்டல், வெர்டிகல், அலைன்ட் இருக்கும், ரேடியஸ் இருக்கும்,
இந்த மாதிரி நமக்கு எல்லாமே சேம் தான். ஆனா ஏன் இது வந்து கண்ட்ரோலபிளா இருக்கு, கண்ட்ரோலபிளா இல்ல அப்படின்றது தான் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய பேராமீட்டர். இது வந்து இப்போ கண்ட்ரோல் டைமென்ஷன்றதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எது செலக்ட் பண்றோமோ அது ஃபிக்ஸ் பாயிண்ட். ஸோ எப்பவுமே மறந்துடாதீங்க, டைமென்ஷன் செலக்ட் பண்ணும்போது இது வந்து பாயிண்ட் பேசிக்ல செலக்ட் ஆகும். நல்லா கொஞ்சம் தெரியும், எண்டு பாயிண்ட், சர்க்கிள் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் தான். இது லைன் பேசிக்ல செலக்ட் ஆகாது, வெறும் பாயிண்ட் பேசிக்ல தான் செலக்ட் ஆகும். இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த எக்ஸ் ஒய்யோடைய சென்டரை எடுத்துக்கிட்டேனா, ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டிட்டர்மினேஷன் கேட்கும், ஸ்பெசிஃபை த செகண்ட் கன்ஸ்டன்ட் பாயிண்ட்னு சொல்லும். இது ரெண்டாவது கன்ஸ்டன்ட் பாயிண்ட்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இந்த டைமென்ஷனோட க்ளோசிங் லொகேஷன். அது எதாவது இருக்கலாம். இப்போ இதுக்கு நான் கொடுத்தா அது ரெண்டாவது க்ளோசிங் லொகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் அது ப்ரொஃபைல கொடுக்கணுன்ற பட்சத்துக்கு நான் என்ன செய்யறேன், இந்த பாயிண்டோடைய மிட்டை கொடுக்குறேன். ஸோ இதோட மிட்டு நான் கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான். ஸோ இப்போ மிட்ன்றதை கொடுத்து நான் இந்த ஃபேஸை கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் 100 mm அப்படின்றது D1ன்ற வேல்யூவாக வந்திருக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், D1. ஏன் இது D1 வருதுன்னா, நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனுமே இதில் வந்து கண்ட்ரோலபிள்ன்றனால இது நம்ம வந்து டைனமிக்காகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இது வந்து D1 D2ன்னு வருது. D1னா டிஸ்டன்ஸ், டைனமிக் கிடையாது. டைனமிக்ன்றது ஒரு அட்வான்ஸான ஒரு கன்ஸ்ட்ரெயின் மெத்தட். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் 1 அப்படின்றத D1ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 1 வந்து 100 mm. இந்த டிஸ்டன்ஸ் 1 நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சபிள். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கும். இந்த ஆரோ யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி மொதல் விஷயம் நம்ம ஆட்டோ கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். நாமளா ஒவ்வொரு கன்ஸ்டன்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபுல் செலக்ட் பண்ணி ஆட்டோ கன்ஸ்டன்ட்ன்ற இந்த கமாண்டை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன கமாண்ட் யூஸ் ஆகணுமோ, டிட்டர்மைன் ஆகணுமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸிஸ்ட் ஆயிரும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பேரலல், டேஞ்சென்ட்னா டேஞ்சென்ட் வந்துருக்கும், கோயின்சிடன்ஸ்னா கோயின்சிடன்ஸ், கொலினியர்னா கொலினியர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதோடைய பர்பஸ் என்னன்றதை காட்டுறேன், D1னுடைய பர்பஸ் என்னன்றது காட்டுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கிரியேட் ஆகிருக்கிறதுல ஒரு சின்ன ஆரோ காட்டும், தெரியுதா? இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு நம்ம அந்த ஃபேஸோடைய டைமென்ஷன் மட்டும் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா அந்த லென்த்தை தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபேஸோடைய டைமென்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுதா, இதுதான் கன்சோல் டைமென்ஷனோடைய இந்த ஆரோடைய பர்பஸ். ஏன்னா ஆரோ டைரக்ஷனை பார்த்து நான் கொடுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லாக் ஆயிரும், செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம மாடிஃபையபிளாக மாறிடும் சொல்கிறேன்னா இதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இந்த மாதிரி கன்சென்ட் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் ரீசனும் அதே தான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஃபிட் ஆயிடுச்சு 100 mm. இப்போ இதுக்கான கன்செயினை வந்து நான் லாக் பண்ணணும். எப்படி லாக் பண்ணுவேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இப்போ இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இதுலேருந்து இந்த லென்த்து எவ்வளோ அப்படின்றத கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து இந்த லென்த் எவ்வளோ, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன செய்யறேன், 20 mm அப்படின்னு நம்ம முன்னாடி கொடுத்தது தான். டிஸ்டன்ஸ் 2 வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 2 லாக் ஆகிட்டதுனால இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஸ்டன்ஸ் 2 லாக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது என்ன செய்ய முடியாதனால சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த டிஸ்டன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி இது லென்த் மாறக்கூடாது அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைப் வந்து நன்னுன்னு இல்லாமல் லிஸ்ட்டுன்னு மாற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது என்ன ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் நடக்கக்கூறதுக்கு வாய்ப்பு கிடையாது, கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்ட் செட் பண்ணிக்கலாம். நன்னுன்றது பெஸ்ட்டு, நமக்கு எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது, சிம்பிளஸ்டிக்காக அது என்ன ஃபிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா டைமென்ஷனை லாக் பண்ணவும் செய்யலாம், ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ கன்சைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும், ஸ்ட்ரெச் பண்ணும்போது எனக்கு இந்த லெவல் கன்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. மேலே உள்ளது கீழே உள்ளது சேஞ்ச் ஆகுது, எனக்கு கீழே கொடுக்கல, நான் கீழே உள்ளது சேஞ்ச் ஆகும், மேலே உள்ளது சேஞ்ச் ஆகாது. ஸோ இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, டெஸ்ட்டு பிளாக்குன்னு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி, இப்போ சிமிட்ரி ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகாது, நாம தான் கிரியேட் பண்ணணும். சிமிட்ரிக்கு எப்போவுமே கண்ட்ரோல் ரூல்ஸ் வந்து ஒரு சிமிட்ரி லைன் இருக்கணும், சென்டர் லைன் நம்ம கொடுத்துருக்க இந்த சென்டர் லைன் இருக்கணும், அப்போ தான் இந்த சிமிட்ரி ஒர்க் ஆகும். ஸோ முதல்ல சிமிட்ரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எதை மிரர் பண்ணி இப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க, செகண்ட் ஆப்ஜெக்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். இந்த லைனை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க, நான் சிமிட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதில் நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கேயே அதே சேஞ்சஸ் நடக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிமிலராக நடக்குது, எதுவுமே என்ன செய்யலாம், சேஞ்சஸ் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்ச முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
ஸோ இப்போ இது இன்னும் ஃபுல் கன்ஸ்டன்ட் ஆகலை. சிம்பிளாக நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்கேன். இதை ஃபுல்லி கன்ஸ்டன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சிமிட்ரின்னு இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். ஸோ அப்போ எதெல்லாம் நமக்கு சிமிட்ரைஸ்டு பண்ணணுமோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும் மல்டிபிளாக. ஸோ இதுக்கு இது வந்து சிமிட்ரியாக இருக்கணும். சிமிட்ரி வந்து மற்ற கன்ஸ்டன்ட்டை வந்து பாதிக்காது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம், சிமிட்ரி கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் வந்து இந்த சர்க்கிள் ப்ரொஃபைலோட சிமிட்ரியாக இருக்கணும். அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து இந்த லைனோட சிமிட்ரியாக இருக்கணும். அடுத்து அதே மாதிரியே திருப்பியும் சிமிட்ரி இந்த ப்ரொஃபைலு இந்த ப்ரொஃபைலோட சிமிட்ரியாக இருக்கணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக கொடுக்குறேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் இது ஒர்க் ஆகும். சிமிட்ரி வந்து மல்டிபிளாக செலக்ட் பண்ண முடியாது, ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபைலில் இது சிமிட்ரியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூசேஜ் கிரியேட் பண்ணுறது தான். சார் இப்போ நம்ம என்ன ஒவ்வொன்றுக்குமே இனிமேல் ஒவ்வொன்றா உட்காந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒன் டைம் யூசேஜ் தான். இப்போ நீங்கள் இதை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது எப்போதுமே இந்த செட்டப் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், சேஞ்சஸ் நடக்காது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ் டிஸ்பிளே ஆகுது, எனக்கு கொஞ்சம் கொசம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்ஸ்டன்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கன்ஸ்டன்ஸ் ஜாமெட்ரி ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு என்ன உண்டு, ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்க முடியும், நம்மளால் செக் பண்ணிக்கவும் முடியும். இங்கே இருக்க கன்ஸ்டன்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா ஷோ ஆல், ஹைட் ஆல், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ ஹைட் பண்ணிட்டேன், தேவையில்லாத கன்ஸ்டன்ஸ் எனக்கு என்ன ஆகாதுன்னா டிஸ்பிளே ஆகாது. இப்போ கன்ஸ்டன்ஸ் கொடுத்ததுனால நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது ரெண்டே கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இந்த லென்த்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் இந்த லென்த் வருது, இதை கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுமே D1 D2 ஆயிடுச்சு. அடுத்து கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஃபில்லட் இருக்குது தெரியுமா, இதோட ரேடியஸை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 2.5 நம்ம கொடுத்தது தான். ஸோ இந்த 2.5ன்றது ரேடியஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு. ஏன் நான் கண்ட்ரோல் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கண்ட்ரோல் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெச் பண்ணும்போதோ மூவ் பண்ணும்போதோ இது வந்து சேஞ்ச் ஆகி டேமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் டைமென்ஷன்ஸை. நான் மிட்டு தான் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறேன். நான் பெருசாக என்ன செய்யலை, சேஞ்சஸ் வந்து வேறு இடத்துல இருந்துலாம் எடுத்துகிட்டு வரல. மிட் லைன் எடுத்து அதுலேருந்து நான் வந்து என்ன செய்கிறேன், சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ D3யோட வேல்யூ கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்குது, சென்டர்லேருந்து எடுத்து இந்த லைனோட லென்த்து, ஃபேஸ் லென்த்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நான் இந்த சென்டர் தான் கான்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அது ஃபிக்ஸ்டு லொக்கேஷனாக இருந்து மற்றது மாடிஃபை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை அதையே மாடிஃபை பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையே. ஸோ நான் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸு சென்டராக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, டைமென்ஷன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த ஃபுல் ஃபேஸ் ஒரு சைடு கண்ட்ரோல் ஆனாலே போதும். இந்த ஆப்போசிட்டில் சிமிட்ரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் கணக்கு. இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணும். இதை இப்போ டைனமிக் கன்ஸ்ட்ரெயினாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இது வந்து சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரெயின் சேவ் பண்ணியாச்சு. இப்போ செலக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு ஏரோ காட்டும். அந்த ஏரோவை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தேவைப்படுற டைமென்ஷனோட ப்ரொஃபைல் சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சின்னா தெரியும், நான் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய ப்ரொஃபைல்ஸை சேஞ்ச் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய முடியும், தேவைப்பட்ட சைஸுக்கு இதை மாற்றிக்க முடியும். ஆனால் இது ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இழுக்கிறது வந்து என்ன கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் கிடையாது. இதை இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா ஒரு லிஸ்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்கும். சார் 3க்கு 4 கொடுங்க, இப்போ ப்ரொஃபைல் 7 கொடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் சைஸுங்களுக்கு நமக்கு என்ன உண்டு, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு கான்செப்டோட மெயினே. ஒரு பிளாக் டேபிள் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு சேஞ்சஸ் நடக்கும்போது டிஃபால்ட்டாக நடக்கக்கூடிய விஷயத்த கவனிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து கவனிச்சிங்கன்னா இந்த ஆக்ஷன் டேபும் இந்த பேராமீட்டர் செட்டப்ஸும் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அது ரெண்டாவது செட்டப் நம்ம ஒரு பிளாக் ரெடி பண்ணும்போது சொல்கிறேன். இப்போ பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ் டேபிள்னு ஒன்று இருக்குது. இது இங்கே இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கேயே இருக்கும், இல்லை இங்கேயே இருக்கும். நமக்கு இங்கேயே நான் கிரியேட் பண்ணுறேன். பிளாக் டேபிள் கொடுத்துட்டு நான் ஒரு சென்டர் பாயிண்ட்டோ ஒரு லொக்கேஷன், ஏதோ ஒரு லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஏன் அந்த லொக்கேஷனில் கொடுக்குறோம், பிளாக்கோடைய கிரிப்னஸ் கொடுக்கணும். கிரிப்னஸ் 1ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அதில் ஒரு வி காட்டும். இல்லை கிரிப் 2 0 கொடுத்துட்டோம்னா அந்த வி காட்டாது. நான் அந்த வி கொடுக்கணும், அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்ற ஒன் டேபிள் ஒன்று ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற டேபிள் சேம் டேபிள் தான். இந்த டேபிளை வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாம தான் இன்சர்ட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக் ரெடி பண்ணுறதுக்கு
இதில் இருக்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேக்ஸ்க்கை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ டேபை கிரியேட் பண்ணுற இந்த ஆப்ஷனை கொடுத்து முதல்ல இதுக்கு யூசர் நேம் என்ன அப்படின்னு கொடுக்குறேன். இது நான் வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ சைஸு அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டேன். ஸ்க்ரூவோட சைஸோட வேல்யூ வந்து என்னது 1, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 1 இருக்கலாம், 0.5 இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம், வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம பேராமீட்டர்ஸ் செட் பண்ணுறது தான் 1 செகண்ட் ஸ்க்ரூ. ஓகேவா? ஸோ இது ஸ்க்ரூ என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரூ, ஸ்பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்க்ரூன்றது ஃபர்ஸ்ட் டேக் வந்துருச்சு. இது இருக்கட்டும். இது இல்லாமல் எனக்கு அடுத்து வந்து மற்றது எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த ஆடப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆடப் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், மற்ற டைமென்ஷன்லாம் காட்டும். இப்போ D1 D2 டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 ரேடியஸ் 1 டிஸ்டன்ஸ் 3 டிஸ்டன்ஸ் 4 அண்டு ரேடியஸ் 2 அப்படின்ற இந்த கான்செப்டில் கூட எல்லாமே டிஸ்பிளே ஆகுதா. இப்போ முதல்ல வந்து நான் டிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். 1 2 3 இந்த 4 டிஸ்டன்ஸையும் எடுத்துட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, 1 2 3 4ன்னு 4 டிஸ்டன்ஸ் வந்துருச்சா இங்கே. இப்போ இதுக்கு அடுத்து வந்து கவனிச்சிங்கன்னா எனக்கு வந்து ரேடியஸ்லாம் ஆட் அப் ஆகணும். ஸோ இப்போ ஆடில் பேலன்ஸ் சொல்லுது ரேடியஸ் மட்டும்தான். ரேடியஸையும் ஆட் பண்ணிட்டேன், ரேடியஸ் 1 ரேடியஸ் 2. இப்போ இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்க போகிறோம். நான் இதோட வேல்யூ வந்து என்ன செய்கிறேன், 1ன்னு மென்ஷன் பண்ணுறேன், 2 3 4 5 இது போதும். ஏன் இந்த வேல்யூஸ்லாம் மென்ஷன் பண்ணிக்கேன்னா இதெல்லாம் ஸ்க்ரூவோட சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம 1 நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் சைஸுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம சிமிலராக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமாக இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு இதை 100 வச்சுருந்தேன், டிஸ்டன்ஸ் 2ன்றது கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் அது அப்படியே இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் 2 என்னவா வச்சுருந்தோன்றது நான் ஒரு செகண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். டிஸ்டன்ஸ் 2 20. ஸோ கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இப்போ திருப்பி நம்ம பிளாக்கு போவோம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். அங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் 2 வந்து 20, டிஸ்டன்ஸ் 3 வந்து என்னதுன்னா இந்த ஹைட்டை குறிக்கிறது, மொத்தமான ஹைட்டு. டிஸ்டன்ஸ் 3 வந்து 37.5 இருக்குது. ஸோ நான் 37.5 வச்சுக்கிறேன். அடுத்து டிஸ்டன்ஸ் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லென்த்து. ஸோ 25 இருக்கட்டும். அடுத்து ரேடியஸ் 1 2.5. நான் அதில் கொடுத்துருந்தோம் தெரியுமா, அந்த ஆக்சுவலாக கொடுக்குறேன் இப்போ நான் 15. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு. இப்போ அப்படியே ஸ்கேல் சைஸை மாற்றுறோம். இப்போ 100க்கு பதிலாக 120 20% ஆட் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ 100ல் வந்து ஒரு 20% 20னா 20ல் 20% எவ்வளோ, 2.5. இல்லைனா வந்து நமக்கு என்ன 20% வருதோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வேல்யூ ஆட் பண்ணும்போது நான் இப்போ 25 இல்லை 30 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, 30ன்னு கொடுத்தாலும் சரி, இல்லை 20 இருக்கட்டும். ஏன்னா அந்த ஃபேஸ் லென்த் தானே, ஸ்க்ரூவோட லென்த்துன்றதுனால 20 வச்சுக்கிறேன் எல்லாத்துலேயுமே. இது மட்டும் நம்ம 20 mm ஆட் பண்ணிப்போம். 1 இப்போ 10 ஆட் பண்ணுவோம், சும்மா ஒரு மென்ஷனேஷனுக்காக. 110 120 130 அண்டு 140. இது 37.5 இருக்கா. இதை வந்து அடுத்த ரவுண்டில் வந்து 39 கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ 1.5 அதிகப்படுத்துவோம். அடுத்து 40.5 வச்சுக்கலாம். அடுத்து 42 43.5. ஸோ இந்த மாதிரி நம்ம வேல்யூ சேர்த்துக்கலாம். இந்த 25ன்றது என்ன செஞ்சுக்குவோம், அது ஒரு 30 35 40 45. இந்த 2.5ன்றது கொஞ்சம் அந்த வேல்யூஸை மென்ஷன் சின்ன கம்மியாகவே மென்ஷன் பண்ணுவோம். 3.5 4 4.5. ஸோ இந்த ரேடியஸ் மட்டும், இந்த கான்செப்டில் உள்ள ரேடியஸ் மட்டும் இந்த ஹெட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். இந்த 25 எப்படி மாற்றணுமோ அதே கான்செப்டில் இந்த 15லேருந்து 20 25 30 35. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸை மென்ஷன் பண்ணுது. ஓகேவா, நான் ஓகே பண்ணோனையும் எனக்கு இந்த லிஸ்ட் அவுட் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இதுதான் ஒரு பிளாக்கோட ஃபைனல் ப்ரொஃபைலு. இப்போ நான் டெஸ்ட் சப்ஜெக்ட் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு ஆன் ஆகும். ஆன் ஆயிடுச்சா, இங்கே ஒரு லிஸ்ட்டு காட்டுதா. இதை செலக்ட் பண்ணால் நம்ம கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே வரும் 1 2 3 4ன்னு.
நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கன்சென்ட் டைமென்ஷன் தரேன், நான் நார்மல் டைமென்ஷனு. இப்போ இதோட வேல்யூ நல்லா கவனிங்க. இது 100 mm இருக்கு. இதோட ஃபேஸ் லென்த்து 75 mm இருக்கு. இப்போ நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்குது மட்டும் கவனிங்க. இந்த வேல்யூ 1ல் இருக்கிற வரைக்கும் தான் அது. செகண்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், 110 கொடுத்துருந்தோம். ஸோ 110க்கு 78 கன்வெர்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? அடுத்து என்ன கொடுத்துருந்தோம், 3. ஸோ 120. அடுத்து என்ன கொடுத்துருந்தோம், 4. ஸோ அடுத்து 5. ஸோ நம்ம கொடுக்கும்போது வேல்யூ லென்த் நம்ம எங்க என்ன கொடுத்துருந்தோமோ அது இங்கே ஆல்டர்னேட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் இந்த டெஸ்ட்ன்ற கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நம்ம பேஸ் பிளேட் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி டைமென்ஷன் கண்ட்ரோல் மூலமா நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பிளாக் ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி கிரியேட் பண்ணிட்டா இப்போ எனக்கு 1:1 ஸ்கேலில் 1.2ன்ற சைஸு, இல்லை 1.5ன்றது தான் சைஸு, இப்போ 2.5ன்றது சைஸு, அடுத்து 3.5ன்றது சைஸு, 4.5ன்றது சைஸுன்னா நம்ம அந்த வேல்யூ அது என்ன வேல்யூவோ 5.5 மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை இது இருக்குது தெரியுமா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பேசிக்கில் ஃபிட் பண்ணிக்கலாம், சோர்ட் பண்ணிக்கலாம். இதையே நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா என்னை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூவோட ஸ்பெக்டேஷனை மாற்றலாம். இது டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நியூ காலம் சைடில் ஆட் பண்ணி இதில் வந்து இன்சர்ட் ரோ இல்லை காலம் இருக்கு, இந்த காலம் டெலிட் பண்ணி தரேன். ஸோ இது ஹெட்டராகவும் இதை வந்து டெலிட் ரோ. ஓகேவா? இப்போ இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணணும். நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு காலம் வந்து மாற்றி ஆரம்பிக்கணும், ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சோர்ட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த வகையில் நம்ம வேணுன்றது. இல்லை நான் புதுசாக ஒரு செட்டு கிரியேட் பண்ணி அதை வந்து வேல்யூவாக மென்ஷன் பண்ணாமல், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே வேல்யூஸாக கொடுக்காம அதுக்கு பதிலாக ஆங்கிலோ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குன்ற மென்ஷனேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகும். ஸ்ட்ரிங்கில் நம்ம நேம் கொடுத்துக்கலாம், நமக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 2 6ன்னுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து என்ன செய்கிறேன், இது வந்து ஸ்க்ரூ நம்பர் 1, S1, S2, S3, S4, S5ன்ட்டு இந்த ஸ்க்ரூ நம்பர் மென்ஷன் பண்ணாமல் இந்த ஸ்க்ரூவே மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே பண்ணனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்லிங்கில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். தெரியுதா? ஸோ S2னா இப்படி இருக்கும், S3 இப்படி இருக்கும், S4 இப்படி இருக்குன்ற சைஸ் வேரியேஷன்ஸ் நம்ம கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், கான்ஸ்டன்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பிளாக்ஸ், மல்டிபிள் டைப் ஆஃப் பிளாக்ஸ். இது வந்து மாடிஃபையபிள் பிளாக்ஸ், டைனமிக் பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி டேபிள் ஆன் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேல்யூஸை டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கோட மெயின் இன்டர்செக்ஷனை காட்டுது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு பிளாக் கிரியேட் ஆகாது. ரொம்ப பர்பஸ்டாக இருக்கும் பிளாக் வந்து. இந்த பிளாக்லாம் கிரியேட் பண்ணணும்னா ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் வரும். இதெல்லாம் ஏன் கிரியேட் பண்ணுறோன்றது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான். இப்போ இதுமாதிரி ஒரு 4 இடத்துல வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நார்மல் பிளாக்குக்கு இந்த பிளாக்குக்குள்ள வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ இதுமாதிரி ஒரு 4 இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்க்ரூ வந்து சைஸை நான் மாற்றுறேன். இந்த ஸ்க்ரூக்கெல்லாம் சேஞ்சஸ் நடக்காது. தெரியுதா? இந்த ஸ்க்ரூ நான் சைஸ் மாற்றினேன், ஆனால் இந்த ஸ்க்ரூலாம் சேஞ்ச் ஆகலை. இதுதான் டைனமிக் பிளாக்கு கான்செப்ட். இதே நான் ஒரு சிம்பிளான ஒரு பிளாக், எந்த விதமான கன்ஸ்டன்ஸும் கிடையாது, எந்த விதமான பூலியன்ஸும் கிடையாது, சிம்பிள் பிளாக்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கமாண்ட் சொல்லியிருப்பேன். அந்த கமாண்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வரோம், எந்த விதமான கன்ஸ்டன்ஸ் ஜாமெண்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு வெறும் பிளாக். இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா எடிட்டில் போய் பண்ணுவோம். ஏன்னா இந்த இடம் கிடையாது, மாடிஃபைக்கும் ஒன்றுமே கிடையாது. 2 ஆப்ஷனில் எடிட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் இந்த பிளாக் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் இன் பிளேஸில் எடிட் பண்ணலாம். பிளாக் இன் பிளேஸில் எடிட் பண்ணுறது ரொம்ப அட்வான்ஸான ஒரு விஷயம். ஏன் இந்த பிளாக் இன் பிளேஸை நான் அட்வான்ஸ்னு சொல்கிறேன்னா, இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க, என்ன செஞ்சுறீங்க, பிளாக்கை கொண்டு வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஃபிட் ஆன மாதிரி தெரியும் பார்த்தா. தெரியுதா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளாக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இது எடிட் பிளாக் கொடுத்துட்டீங்கன்னா எங்கேயோ போயிடும். பிளாக் எடிட்டர் போயிட்டோன்னா இங்கே தனியாக வந்துடும்.
ஸோ தனியாக வச்சு மாடிஃபை பண்ணும்போது நமக்கு கிளியராக தெரியாது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ட்டு. அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் தான் எடிட்டிங் பிளாக் அப்படின்ற கான்செப்ட், எடிட்டிங் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த ஸ்க்ரூ எதை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும், அதே லொக்கேஷனில் நல்லா கன்சியாக தெரியும், மற்றதெல்லாம் ஹைட் ஆயிரும். மற்ற பிளாக்லாம் ஹைட் ஆகி நமக்கு இந்த பிளாக் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துலையே நமக்கு தேவையான ஷேப்ஸை மாற்றிக்கலாம், இல்லை ப்ரொஃபைல்ஸை கட் அவுட்டு ஏதோ ஒன்று என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் கட்டே பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நம்ம இந்த ஸ்க்ரூ போடுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட் அவுட் பண்ணுறேன். பார்த்தா அந்த ஸ்க்ரூ மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் என்ன செய்றேன், இந்த மாதிரி ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகிறது இதை என்ன செய்யாது, பாதிக்காது. இதுதான் பிளாக் இன் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இதே நான் போய் இங்கேயே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு செகண்ட் இருங்க, நான் இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நடக்கும். இதை ரீசெட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இல்லாமல் பிளாக்கோட எடிட்டர்லேயே போய் செஞ்சுட்டேன். பிளாக் எடிட்டரில் போய் என்ன செய்கிறேன், நான் சேஞ்சஸ் நடத்துகிறேன். ஸோ இப்போ இதே என்ன செய்கிறேன், நம்ம எடுத்து வச்சு ட்ரிம் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு க்ளோஸ் கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு செலக்டு ஆட்டோ கன்ஸ்டன்ட் க்ளோஸு சேவ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த பிளாக் இன் பிளேஸில் நான் பண்ணும்போது என்ன ஆகலை, ரெண்டுமே சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இது வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்த மட்டும் தான் நம்ம மாடிஃபை பண்ண போகிறோன்றதா அடுத்தவே. ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் இன் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாக்கை மட்டும் நான் என்ன செய்கிறேன், மாடிஃபை பண்ணுறேன்னு அர்த்தம். இதே இப்போ இருந்து எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் அவுட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாக் அப்படின்ற இந்த கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சு, பிளாக்கை சேஞ்ச் பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணுறது, அதை இன்சர்ட் பண்ணக்கூடிய மெத்தடு, எடிட் பண்ணக்கூடிய மெத்தட்னு சொல்லுவோம். டபிள்யூ பிளாக்னா என்ன அப்படின்றத நாம இப்போ பார்ப்போம். டபிள்யூ பிளாக் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிளாக்கை வெளியிலேருந்து கொண்டு வரும். டபிள்யூ பிளாக்னு நீங்கள் டைப் படித்தாலே போதும். வெளியிலேருந்து கொண்டு வர பிளாக் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஒரு என்டையர் டிராயிங்காக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிளாக்காக இருக்கலாம். இதை செலக்ட் பண்ணால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாக்கை செலக்ட் பண்ணணும். நமக்கு எந்த லொக்கேஷனில் அது இருக்குன்னு நமக்கு தெரியணும். நான் இந்த ஸ்க்ரூ அப்படின்ற இந்த ஸ்க்ரூவை எடுத்துக்கிறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ண முடியாது, இந்த டபிள்யூ பிளாக்கோட கமாண்டுக்கு ஆன் ஆயிடுச்சா. ஸோ இப்போ இந்த டபிள்யூ பிளாக் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் நமக்கு கொடுத்துரும். ஸ்க்ரூ 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 இதுதான் டபிள்யூ பிளாக்னு. இதே எனக்கு வந்து ஒரு டிராயிங்கே இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்டையர் டிராயிங்கை செலக்ட் பண்ணிட்டு போய் அந்த டிராயிங் எங்கே இருக்குதோ அந்த டிராயிங்கை செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிராயிங் சாம்பிள் எடுக்கிறேன். இந்த ஆர்கிடெக்சர் அனோட்டேஷன் எடுத்து சேவ் பண்ணுறோம். ஓகே கொடுத்தோனையும் ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங். ஸோ இப்போ என்ன ஆச்சு, ஏற்கனவே அந்த டிராயிங்கோட ஃபைல் லொக்கேஷன் எக்ஸிஸ்டிங்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இங்கே கவனிச்சிங்கன்னா நமக்கு அந்த பிளாக்கை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். இங்கே கவனிச்சிங்கன்னா இருக்கும், இல்லை டவுன்லோட்ஸில் வச்சுருக்கோம். எங்கே அது டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி ஆர்கிடெக்சரல் ஃபைல் இருக்குதா, அந்த லொக்கேஷனில் இருந்த அந்த பிளாக்கை வந்து என்ன செஞ்சிட்டோம், ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஃபைலு தான் ஓப்பன் ஆகும். ஆர்கிடெக்சரல் அனோட்டேஷன் இருந்த ஸ்கேலிங் இருந்த ஃபைலு ரீப்ளேஸ் ஆன ஃபைலு தான் ஓப்பன் ஆகும். அதுதான் டபிள்யூ பிளாக்னுவாங்க. அதாவது ரைட் பிளாக். ஒரு பிளாக்கை என்ன செய்ய போகிறோம், மாற்றி என்ன செய்ய போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். அதனால அது பேர் டபிள்யூ பிளாக்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட கான்செப்டில் அங்கே போய் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டபிள்யூ பிளாக்னு சொல்கிறது. நெஸ்டட் பிளாக்ன்றது அது ஒரு டைப்பு. அந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு இங்கே யூஸ் ஆகாது. அது வந்து அசம்பிளியில் கான்செப்டில் யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் ஆகும். அதுதான் நெஸ்டட் பிளாக்னு சொல்லுவாங்க. நெஸ்டட் பிளாக்ன்றது ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு. ஒரு சேஞ்சஸ் நடக்குது, ஒரு வேல்யூவாக இன்செர்ட் பண்ணுறோம்னா நம்ம இந்த நெஸ்டட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2-3 பிளாக் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கு, இல்லை 2-3 பிளாக் என்னது கிரியேட் ஆகிருக்குன்னுவாங்க. அதுதான் காப்பின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நெஸ்டட் பிளாக்னுவாங்க. ஒரே மாதிரியே 2-3 பிளாக் இருக்கும்போது நம்ம இந்த நெஸ்டட் பிளாக் யூஸ் பண்ணி என்ன செய்வோம்னா என் காப்பி அப்படின்ற இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுவோம். அதுதான் நெஸ்டட் பிளாக், என் காப்பி. இப்போ எந்த பிளாக்கை நீங்கள் காப்பி பண்ணணுமோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணி
அந்த பிளாக்குக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் செலக்ட் பண்ண அந்த ஃபீச்சர் மட்டும் எனக்கு என்ன ஆயிரும், அந்த பிளாக்ல இருந்து காப்பி ஆயிரும். தெரியுதா? இப்போ இது வந்து பிளாக்னு சொல்ல முடியாது, இது வெறும் ஒரு ப்ரொஃபைல். அதாவது நான் பிளாக்கை உடைக்காம அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு பேர் தான் நெஸ்டட் பிளாக் பண்ணுவாங்க. என் காப்பி அப்படின்னு நீங்கள் டைப் அடிச்சுட்டு இப்போ எந்த பிளாக் உங்களுக்கு காப்பி பண்ணணுமோ அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய என்டிட்டியை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இது 1 2 3ன்னு ஒரு 10-15 பிளாக் இருக்கு உள்ள இருக்க. அந்த பிளாக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4-5 என்டிட்டி இருக்கு. இது வந்து வெறும் சிம்பிளான ஒரு பிளாக். நமக்கு டைனமிக் பிளாக்கும் கிடையாது, லேஅவுட் பிளாக்கும் கிடையாது. லேஅவுட் பிளாக்னா இன்னும் அட்வான்ஸா இருக்கும்பா. பிளாக்குக்குள்ளேயே ஒரு 4-5 பிளாக் ரெடி பண்ணி வச்சு ரெடி பண்றதா லேஅவுட் பிளாக்னுவாங்க. ஸோ அந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு பிளாக் மட்டும் காப்பி பண்ணும், இல்லை ஒரு என்டிட்டியை மட்டும் காப்பி பண்ணணும்னா இந்த என் காப்பி யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், நெஸ்டர் காப்பியை யூஸ் பண்ணி நம்ம எது செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரொஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், தேவைப்படுற ப்ரொஃபைல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து காப்பி ஆகிறது வந்து பிளாக்காக இருக்காது, நம்ம யூஸ் பண்ணுற அந்த என்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா ஒரு காப்பி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கான்செப்ட் வைஸில். ஸோ இதுவும் என்னது நமக்கு ஒரு ஒர்க்கிங் கான்செப்டில் வரக்கூடியது தான். ஸோ நம்ம பிளாக்கெலாம் ஏதாவது ஒரு பிளாக் இருக்குது, அதை காப்பி பண்ணணும், இல்லைன்னா அதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணும்போது பிளாக்காகவே இல்லாமல் ஒரு என்டிட்டியாக நமக்கு பேஸ்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன செய்வோம், கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 10 ஸோ டே 11ல் நம்ம என்ன செய்வோம், இதோடைய பேலன்ஸ் ஆஃபை பார்ப்போம்.